சார் வணக்கம் சார். சார் நீங்க பேசிய ஒரு காணொளி பலர் மத்தியில கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி நீங்க வன்னியர்களை வந்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை கேட்பாங்க. நான் ஒன்றும் வந்தேரிகள் நானா சொல்லலையே. அவங்க வந்து வன்னியகுல சத்திரியர்கள். நாங்கள் சத்திரியர்னாக்கா ஆரியர். ஆரிய வர்ணாசிரமத்தை இது பிரகாரம் தான் சத்திரியர் வருது. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரருங்கிறது ஆரிய சனாதனத்துடைய இது பிரகாரம். அதனால நீங்க ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் அது ஆரியர்னா வந்தேரிகள். அது மாதிரி நீங்க வந்தேரிகள் அப்படின்னு சரித்திரத்தை தான் சொன்னேன். சத்திரியன்னு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது, தென்னாட்டிலே யாரும் கிடையாது. ஆரியர்களுக்கு தான் இந்த 4 வர்ணாசிரமத்தில் நான் 2வது வர்ணம் வந்து சத்திரியர். 2வது வர்ணத்தை சேர்ந்தவங்க நீங்க ஆரிய வந்தேரிகள் நான் சொன்னேன். அதுல என்ன தப்பு? இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கூட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட அந்த பிற்படுத்தப்பட்ட வன்னியர்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலையே. வன்னியர்னு சொல்லுங்க, ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வன்னியர்கள். நீங்க சத்திரியர்னு பின்னாடி போட்டு போது நீங்க மேல் ஜாதி ஆயிட்டீங்க. அப்புறம் நீங்க வந்து எப்படி சமூக நீதி எல்லாம் எப்படி கேட்க முடியும்? நீங்களே உங்களை மேல் ஜாதின்னு சொல்லிங்க. 2வதுங்க பிராமணருக்கு அடுத்தது சத்திரியர். அந்த அளவுக்கு உயர்ந்த ஜாதியா இருக்கவங்க நீங்க எப்படி சமூக நீதி கேட்க முடியும்? உங்ககிட்ட இருந்தானே சூத்திரர்கள் நாங்கள் சமூக நீதி கேட்கிறோம். அதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். அது வேற என்ன இருக்குது? அதுக்கு என் மேல கோச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாங்க போராடுறது சூத்திரர்கள் போராடுறது சத்திரியரையும் பிராமணரையும் எடுத்து தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களை சூத்திரன் சொன்னது நீங்க. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தை சேர்ந்து சொன்னது ஆரியர்கள். அதில் நீ மேல் ஜாதியா இருக்கிற. அப்புறம் நீ எப்படி வந்து பட்டியலினத்துக்கு வர முடியும்? அது சமூக நீதி கேட்க முடியும்? அவ்வளவுதான் நான் சொல்றேன். அந்த சத்திரியங்கிற பட்டத்தை விடு. சத்திரியனாக நீ மேல் ஜாதி. அப்புறம் நீ அதை கேட்கக்கூடாது. இடஒதுக்கீடெல்லாம் கேட்கக்கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். வன்னிய சமூக மக்கள் ஒரு காலத்துல ஒடுக்கி வைக்கப்பட்டார்களா? பட்டியல் இனத்தோட சேர்ந்து இருந்தாங்க. பிறகு எப்படி அவங்க அதுல இருந்து வெளியே வரதுக்கு அவங்க பட்டப்பாடு இவ்வளவுதான். நீங்க நாடார்கள் இருக்காங்க இல்லையா? நாடார்கள் பட்டியலினம். இன்னைக்கும் நீங்க வந்து சிவகாசி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுடைய கோயில்கள், அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஊருக்கு வெளியே தான் இருக்கும். அவங்களோட ஊருக்குள்ளார சேர்த்தல. படிச்சாங்க, தொழில் செஞ்சாங்க, பணக்காரர் ஆனாங்க. உங்களையும் இன்னும் கிட்ட நிற்க முடியாத அளவுக்கு பெருசா பண்ணாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 ஜாதிக்கு தான் அந்த மரியாதை உண்டு. ஒன்று நாடார்கள், இன்னொன்று வந்து வெள்ளாள கவுண்டர்கள். அவங்க 2 ஜாதி தான். லட்சுமியும் சரஸ்வதியும் தாண்டவம் ஆடுற இனம். லட்சுமி இருந்தா சரஸ்வதி இருக்க மாட்டா, சரஸ்வதி இருந்தா லட்சுமி இருக்க மாட்டா. 2 இருக்கிற இனமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாடார்கள் இல்லாட்டி வெள்ளாள கவுண்டர்கள். படித்த கவுண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் இருக்காங்க. அதே தான் நாடார்கள். இன்னைக்கு நடக்கிற பல கல்வி கூடங்கள் வந்து நாடார்கள். பல பெரிய பெரிய இது வர்த்தக நிறுவனங்கள். இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர் வந்து சிவநாடார். 10வது இடத்துல 8வது இடத்துலயே என்னமோ இருக்காரு. அவங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? உடனே ஜாதி சேர்த்தாச்சு. பணக்கார ஆயிட்டல. அதுக்கப்புறம் உடனே அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. போராடாமே அங்கீகாரம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு யாரும் வந்து நாடாரையோ வெள்ளாள கவுண்டர் மேல் ஜாதியா இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்களை வந்து இன்னைக்கு யாரும் வந்து பட்டியலினத்தை சேர்ந்து உங்களுக்கு சொல்றது போய் உறவு கொள்றதுக்கு பாஞ்சுக்கிட்டு போறாங்க. அதைத்தான் பெரியார் சொன்னார். நீ உன்னுடைய தகுதியை நீ வளர்த்துக்கோ, ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய சமூக அங்கீகாரம் கிடைச்சிடும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதையும் நம்ப முடியல. என்ன திரௌபதி முர்மு என்ன பதவியில் குறைஞ்சா போயிட்டாங்க. இன்னைக்கு வரல அவங்களுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, சமூக அங்கீகாரம். ராமர் கோயிலுக்கு உள்ள விட மாட்டாங்க, நாடாளுமன்ற கட்டட திறப்புக்கு உள்ள விட மாட்டாங்க. எல்லா கேவலம் வருது. ஆனா போப்பாட்டவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு அவங்க நேரா இதோட ராஜ மரியாதை உள்ள போய் இது பண்ணுவாங்க. அங்க அவங்களுக்கு அது மரியாதை இருக்கு. இந்த ஊர்ல அவங்கள மனுஷா கூட மதிக்கிறது இல்லை. பதவியில பெரிய பதவி இருந்த என்ன பெரிய சமூக அங்கீகாரம் இல்லையே. அதெல்லாம் நீங்க அது அப்படித்தான் இந்த வன்னியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் மேல மேல வர 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 இன்னைக்கு வந்து யாருக்கும் அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து பட்டியலினமா இருந்தோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் சேலத்துல எல்லாம் வன்னியர்கள் மிகப்பெரிய பெரிய ஆட்கள். சேலம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாமே வன்னியர்கள் தான். அப்புறம் தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி போச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து வன்னியர் பெல்ட்னு சொல்லக்கூடிய எடப்பாடியிலேயே வெள்ளாள கவுண்டர் அடுத்து ஜெயிச்சுக்கிட்டு வந்த ஆள். அது வரலாம் அங்கே அந்த வன்னியர்கள் தான் அதை உடைச்சிக்கிட்டு வந்தவர் தான். அது மாதிரி இருந்தவர். அதனால இவங்க சத்திரியர்னு சொல்லும் போது நான் அதை தான் சொன்னேன். நீ ஜாதியில உயர்ந்தவன் சொன்னேன்.
ஆரிய இனத்தை சேர்ந்தவன் நீயே கிளைம் பண்ற, அப்ப நீ ஆரிய வந்தேரி நீயே சொல்ற அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்ப நீ அந்த 10.5% இடம் ஒதுக்கிட்டு நீ கேட்கக்கூடாது. நீதான் சத்திரியங்கிற அளவுக்கு மேல் ஜாதி ஆயிடுச்சு, அப்புறம் என்னத்துக்கு இடம் ஒதுக்கிட்டு? அதான் நான் சொல்றேன். வன்னியர்கள் பட்டியலினத்திலிருந்து வெளியேறியது எதற்காக சார்? அது அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல அரசாங்கம் வேணாம். அந்த காலத்துல பல பேருக்கு இப்போ என்னுடைய இனத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. எங்களையெல்லாம் குற்ற பரம்பரைன்னு வச்சிருந்தாங்க. மருதுபாண்டியனும் வேலு நாச்சியார் எல்லாம் பண்ண இதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் எங்களை குற்ற பரம்பரைன்னு தானே வச்சான். குழந்தை பிறந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேர்லாம் எழுதணும் இல்லை. முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தும் தானே அந்த பேர்ல இந்த குற்ற பரம்பரை பேர் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ரிமூவ் பண்ணாங்க. அதெல்லாம் எங்க முக்குளத்தை சேர்ந்த நாங்கெல்லாம் குற்ற பரம்பரையினர் தான். இதெல்லாம் அந்த காலத்துல சனாதனவாதிகள் எங்களை வெள்ளக்காரனோட குலாம் போட்டுக்கிட்டு அவங்களோட பூஜா தூக்கிட்டு இருந்த அந்த கூட்டம் எங்களெல்லாம் குற்ற பரம்பரைன்னு சொன்னாங்க. அப்படித்தான் அவங்க வாழ்ந்துட்டு. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்த பெரிய பிரச்சனைகள். பெண் கொடுக்க மாட்டாங்க. என்னுடைய தாய்மாமனுடைய கல்யாணம் நிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அவங்க எங்க ஜாதியில கொஞ்சம் வேற ஒரு பிரிவு, அவங்க பெரிய ஜாதி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. கிளைம் பண்ணிட்டு கல்யாணமே நிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் தான் அப்புறம் அவங்க உறவுக்காரர் ஒருத்தர் ஆர்மியில இருந்தார். அவர் இல்ல நடத்தித்தான் ஆகணும், இவ்வளவு தூரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்படிதான் திருமணம்லாம் நடந்தது. அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் குற்ற பரம்பரை பேர்ல பாதிக்கப்பட்டோம். எங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் இருந்தோம். நாங்களாம் இன்னைக்கு போராடி வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு எங்க குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கு பல பேத்துக்கு அந்த விஷயமே தெரியும். ஏன்னா முத்துராமலிங்க தேவர் இல்ல இந்த சமூக மக்களாக வெளியில வரணும்னு கோரிக்கை வச்சாங்களா, இல்ல கவர்மெண்டே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு? வளர்ச்சி வந்துருச்சு. அப்புறம் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் உட்காந்துட்டாங்க. செல்வாக்கான மனிதர்களா மாறிட்டதுக்கு பிறகு அரசாங்கம் வேற வழி இல்லாம இறங்கி வர வந்துச்சு. அப்படித்தான் வந்தாங்க. அதே தான் நாடார்களுக்கு, அதே தான் வெள்ளாள கவுண்டர்களுக்கு, அதே தான் வன்னியர்களுக்கு. மறுபடியும் இந்த மக்களும் போராடலையா எங்களை மறுபடியும் அந்த பட்டியல்ல? நாங்க போராடாமையே அதே போராட்டம் முத்துராமலிங்க தேவர் தலைமையில் நடந்தது. அப்ப பெரியார் வேற எங்களுக்கு பெருசா நின்னார். அதெல்லாம் நின்னதுலதான் நாங்க தப்பிச்சோம். இதெல்லாம் இருந்தது. குற்றப்பறவை இன்னைக்கும் எங்க குடும்பத்துல இந்த வேலை எடுக்கிறது, ஈட்டி எடுக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் நிறுத்தினோம். முதல்ல இதை நிறுத்துங்கடான்னு எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் இன்னும் இந்த சிலம்ப சுத்துறது, அறிவாள் எடுக்கிறதெல்லாம் முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி சுட கத்து கொடுத்தாரு. அப்படித்தான் நாங்கெல்லாம் இருந்தோம். எனக்கெல்லாம் வேட்டையாடுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. டபுள் பேரல் எடுத்துக்கிட்டு போய் வேட்டையாட போகும். இனிமே கொள்றதால தாங்க பழைய காலத்துக்கு போயிட்டு இருக்காது. வில்லம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு துப்பாக்கி அதை கற்றுக்க வேண்டாம். எங்கள் ஆட்கள் நிறைய பேர் ஆர்மிக்கு அப்படி தானே போனாங்க. எங்கள் போலாம் முதல் உலக யுத்தத்திலேயே பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தோம். எங்கள் குடும்பம் என்னுடைய பொண்ணு விட்ட சித்தப்பா இந்த மாதிரி ஒரு 15-20 பேர் எங்கள் குடும்பத்தில். இன்றைக்கி சேலம் கலெக்டர் எங்களுக்கெல்லாம் எங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு மரியாதை செலுத்துகிறாங்களே. அந்த முதல் உலக யுத்த முடிவு அன்னைக்கு எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் இது பண்ணி கொடுக்குறாங்க. அதில் இதெல்லாம் காலப்போக்கில் இதெல்லாம் மாறிச்சு. காலப்போக்கில் இதெல்லாம் மாறிச்சு. இன்னைக்கும் மரியாதை இல்லாமல் போகிறதுக்கு அந்த பட்டியலினத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு தான் அதை நிற்கிது. அதுக்கு உதாரணம்னா எடுத்தீங்கன்னா, இப்போ என்ன பெரிய பதவி இருந்தாலும் நடக்காதுங்கிறதுக்கு உதாரணம் திரௌபதி முர்மு ராம்நாத் கோவிந்த் வாரணாசி கோயிலில் இருக்கிற உஞ்சவிருத்தி ஐயர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அவ்வளோ என்ன இளையராஜா என்னென்னமோ டான்ஸ் ஆடினார், விட்டு வெளிப்போன்னு சொல்லி தான் டிவிலே காட்டினார். ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் திருமாவளவன் போன்றவர்களா அந்த சமூக நீதியை தான் கேட்குறாங்க. பணம் எங்க கிட்ட இருக்கு. என்ன வானதி சீனிவாசன் கிட்ட நான் என்ன சொன்னேன்? எல்முருகன் வீட்டில் போய் நான் சாப்பிட்டேன். நாங்க எல்முருகன் வீட்டுக்கு நீ போய் சாப்பிட்றதில்ல, எல்முருகன் உன் வீட்டில் சாப்பிடும். நீ வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போய் நடுக்கூட்டத்தில் உட்கார வச்சு சோறு போடணும். அதுதான் சமூக அங்கீகாரம். அவங்க வீட்டுக்கு நீ போறது நீ அவங்களுக்கு கொடுத்த கௌரவமா நீ நினைச்சுக்கிட்டு உன் வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு சோறு போடு, சமையலறையில் அவங்கள அலோவ் பண்ணு. அதுதான் சமூக நீதி. அதை தான் கேட்குறோம். அது வேணும்னா நீ சத்திரியன்னு சொல்லாத, அவ்வளவுதான். சத்திரியன்னு சொன்னாக்க நீ மேல் ஜாதி, ரெண்டாவது வரணும்.
பிராமணனுக்கு அடுத்தது சத்திரியன், சத்திரியனுக்கு அடுத்தது வைசியர், வைசியருக்கு அடுத்தது சூத்திரன். நீ அப்புறம் எப்படி வந்து இடஒதுக்கீடெல்லாம் எப்படி கேட்க முடியுங்கிறதா என் கேள்வி. அன்புமணி அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, நாங்க வந்து இந்த சாதியில பிறந்துட்டோன்றதுக்காகவே பல இடங்கள்ல எங்களை புறக்கணிக்கிறாங்க. நாங்க இந்த சமுதாயம்ன்றதுக்காகவே எங்களை புறக்கணிக்கிறாங்க, புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்றாரு. புறக்கணிக்கப்படுகிறன்றத வந்து ஆதாரபூர்வமா காட்டணும். ம். நீங்க 10.5% கேட்டோம்னா மற்ற ஜாதிக்காரர் பூரா ஒண்ணா சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ம். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் கேட்கறதுக்கு காரணம் வந்து சமூக அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக கேட்கறான். ம். உனக்கு என்ன சமூக அங்கீகாரம் குறைஞ்சு போச்சுன்னு நீ வந்து இல்ல இன்னமும் கொடுக்கலான்றாங்க பெரிய அளவு. 10.5% நீங்க அதிகமா கேட்கறீங்க. 20 கேட்டிருக்காங்க சார் அவங்க. அதான் ஏன் கேட்கறீங்கன்னு தான் கேட்கறேன். எந்த வகையில நீ குறைஞ்சு போயிட்ட? எந்த பதவியில நீ இல்ல? அவரும் சொல்றாரு, ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு பட்டியலை குறிப்பிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த நீ பட்டியல்ல ஒரு போலீஸா அப்ப இருக்காங்க. இத்தனை வருஷமா நீ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க. ஏறத்தாழ ஒரு 30 வருஷமா கட்சி நடக்கல. அப்ப நீ என்ன பண்ண? உன் ஜாதிக்காக என்ன பண்ண? இவ்வளவு பெரிய இனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீ போராடினியா? போராடிக்கிட்டு தான் என்ன இருக்காங்க. போராட்டம் பண்ண? ஒரு கூட்டணியில நீயே மந்திரியா இருந்தீங்க. அதிமுக கூட நீயும் தானே கூட்டணியில் உட்காந்துருந்த. 5 வருஷம் சும்மா இருந்துவிட்டு தேர்தல் வர்ற அன்னைக்கு வந்து 10.5% எனக்கு கொடுத்தா தான் ஆச்சுன்னா, அப்ப ஒரு சேட்டலைட் டிவியில் நான் கேட்டேன். இத்தனை வருஷம் கூட தானே உட்காந்து மந்திரியாவை தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆளுக்கு 2-3 பேர் மந்திரியா இருந்தாங்கல்ல. என்ன பண்ணீங்க? சேலம் உங்க பூமி. சேலம் இரும்பு தொழிற்சாலையில் எத்தனை மந்திரிகளுக்கு நீங்க இடம் வாங்கி கொடுத்துட்டீங்க? நெய்வேலி உங்க பூமி. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் எத்தனை பேர் உங்க ஆளுங்க அதிகாரியா இருக்காங்க? வாங்கி கொடுத்தியா நீ? என்ன போராடின நீ? அதை தான் கேட்கிறோம். அதுக்காக மாணிக்கவேல் நாயக்கர் இருந்தாருங்க. அவர் வந்து வன்னியருக்கு நாயக்கர் பட்டத்தை வச்சிருந்தவங்களுக்கு அவர் தலைவராக இருந்தார். ராமசாமி படையாச்சி இருந்தார். படையாச்சிங்கிற பட்டத்தை வச்சிருந்தவங்களுக்கு அவர் தலைவராக இருந்தார். 2 பேரும் மந்திரி ஆன உடனே காங்கிரஸோட போய் சேர்ந்து இணைஞ்சிட்டாங்க. அந்த கட்சி அப்படியே போயிடுச்சு. அதுல இருந்து மறுவா ஜென்மம் எடுத்து வந்ததான் இப்ப இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி. எவ்வளவோ செஞ்சிருக்கலாமே, செஞ்சீங்களாங்கிறது தான் கேள்வி. இதுவரை முன்னேறியதற்கு காரணம் மருத்துவர் ஐயா தான். அவர் இப்ப செய்த போராட்டங்கள் போதுமாங்கிறதா? அது அவங்களுக்கு போதும்னாக்க நமக்கு நாம ஏன் ஆட்சேபிப்போம்? அந்த மக்களுக்கு அதை திருப்தினாக்கா ஓகே ரைட் போங்க. இன்னமும் நீதிமன்றத்துல வந்து அந்த 10.5% கொடுக்க கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதை எதிர்த்து போராடி அந்த தீர்ப்பை வந்து இது பண்றதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? இன்னைக்குள்ள எடுக்கலையோ? ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. யார் பார்த்தா என்னங்க? என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்க ஜாதி அது அப்படின்னு கோர்ட்ல கேட்பாங்க. இல்லைன்னு நீங்க எப்படி கோர்ட்ல கேஸ் போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்பயே கேஸ் தள்ளுபடி ஆயிடும். பாதிக்கப்பட்ட இனத்தை சேராத நீ எப்படி வழக்கு போடலாம்னு ஒரே லைன்ல முடிச்சிருவாங்க கேஸ். அவ்வளவுதானே கேஸ். நீ தானே கட்சி வச்சிருக்கிற. வன்னியகுல சொந்தங்களேன்றிய விளம்பரத்தில் அப்படித்தானே போட்டிருக்க. பேச்சிலேயே அதானே காட்டுற. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நான் கேட்டாக்கா வன்மம், உனக்கே அந்த ஜாதி மேல வன்மம், உங்களுக்காக தான் பேசுறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலைங்கிறத நான் பேசுறேன். அவன் எங்க மேல வன்மம்னா என்ன அர்த்தம்? நான் உனக்காக பேசுறேன். உன் தலைவர்கள் செய்யலையேங்கிறத வந்து உங்களுக்கு சொல்றேன். கேளுங்கன்னு தான் சொல்றேன். உனக்கு கிடைச்சிக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிக்கிறதாங்கிறத நான் கேட்கிறேன். உனக்காக தான் கேட்டேன். அதை கூட புரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ண முடியும்? பாரதி பாட்டு தான் ஞாபகம் வருது. கஞ்சியை குடிப்பதற்கில்லார், அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லாருங்கிறது தான். ஏன்டா கஞ்சி கிடைக்கலங்கிற காரணம் கூட உனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த நிலைக்கட்ட மனிதனை இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையான்னு. உனக்காக நான் போராடுறேன். உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை உங்க தலைவர்களா இருக்கவங்க செய்யலையேங்கிறத நான் சொன்னேன். நீ தலைவனுக்கு வால் பிடிக்கிற ஆள், நீ வந்து என்ன மிரட்டுற, நான் என்ன பண்ண முடியும்? பெரிய சமுதாயமா இருக்காங்க. இல்லன்னு சொல்லலீங்க. பெரிய சமுதாயம் எல்லாம் அதுக்குண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஆமா, அது கிடைக்கலங்கிறது என்ன பண்ணீங்க? நீங்க கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன பண்ணீங்க? எத்தனை வருஷம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? நாடார்கள் போராடலைங்க. வட சென்னைக்கு போனீங்கன்னாக்கா நாடார்களை மறைச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆதிக்க சக்தி அவங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்காங்க. அது 2வது ஒரு ஊரை சேர்ந்தவன் தன்னுடைய ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்க வந்து ஒரு கடை போடுறான்னா அத்தனை பேரும் வந்து ஒன்னா உட்காந்துட்டு இருந்தா உனக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறோம், மகமையில இருந்து பணம் கொடுத்து அந்த கடைக்கார கடையை அமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க
ஜாதிக்கு அவ உழைக்கிறதுன்றது அதுவா இதுவா? நீ யாருக்கு நீ அந்த மாதிரி பண்ண? சென்னை வந்து வன்னியர் பூமிங்க, பெரிய வன்னியர் பூமி. எத்தனை வன்னியர்களை நீ பெருசாக்கிட்ட? உனக்காக தான் நான் பேசுறேன். இதை வந்து உனக்கு வன்னியர்கள் ஒரு வன்மை இருக்குதுன்னு சொன்னா, வன்னியர்கள் மேல வன்மை இல்ல. என்னப்பா இவ்வளவு மக்கள் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ என்ன செஞ்சன்னு உன் தலைவர்களை பார்த்து கேட்டாக்கா என்ன திட்டத்துல அர்த்தம் இல்லை. எனக்கு என்ன போகுது? இது 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 போதும்னாக்க நீ இருந்துகிட்டு போங்க, எனக்கு ஒண்ணு ஆச்சு. அன்புமணி ராமதாஸ் அதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்றாரு. என்னன்னா அவங்க ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை போடி. இவ்வளவு பேர் கூட்டத்தை கூட்டி இருக்கிற, நாளைக்கே நீ முதலமைச்சரா வரக்கூடாது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், என்னுடைய முதல் கையெழுத்தே அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருந்தேன். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு போஸ்டர் தான் அடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆன ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஜாதின்ற பேர்ல நீங்க வந்து ஒரு அறிமுகம் ஆனீங்கன்னா மற்ற அனைத்து ஜாதியும் ஒன்னா சேர்ந்து உங்களை ஒழிச்சிருவாங்க. அவ்வளவுதான். சிறுபான்மையினரா இருக்கிறவங்க ஏங்க பதவியில பெரிய பதவியில இருக்காங்கன்னாக்கா, உங்களை போன்ற பெரிய ஜாதி என்னை போன்ற பெரிய ஜாதியும் நம்ம 2 பேரும் வரக்கூடாது, நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறதுல அவங்க வந்து நிற்கிறாங்க. அதான காரணம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் எடுத்தீங்கன்னாக்க பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த ஒரே ஒருத்தர் தாங்க ஆட்சியில் இருந்தார், காமராஜர். நாடார் இனத்தை சேர்ந்தவர். வேற எந்த பெரிய ஜாதிகாரனும் வரலையே ஆட்சி பேர். முக்குளத்தை சேர்ந்த வந்து பன்னீர்செல்வம் கொஞ்ச நாள் தான் இருந்தார், காணாம போயிட்டார். பழனிசாமி வந்தாரு, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க வந்து சுமரையா கவுண்டர் சேலத்தை, அவரும் சேலத்தை சேர்ந்தவர். பழனிசாமி அடுத்த ஊர் எடப்பாடி வரும், அவர் திருச்செங்கோடு. அவர் தான் இந்திய முதலமைச்சராக இருந்தார் சுமரையா, மோகன் குமார மங்கலத்தினுடைய தம்பி. அதுக்கப்புறம் இவர் வந்தார். முக்குளத்தவரை சேர்ந்தவங்களை எடுத்துக்கினாக்கா பன்னீர்செல்வம் ஒரு தானே. ஏன் இருக்கலைன்னாக்கா பெரும்பான்மை ஜாதிகர்கள் ஒரு நீ வரக்கூடாது, நான் உங்களை குழி வெட்டுறது, நான் வரக்கூடாது, நீங்க எனக்கு குழி வெட்டுறதுன்னு அவங்க வந்து உட்கார்றாங்க. காம்ப்ரமைஸுக்கு தான் போறாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் நடந்துட்டு. பேர்லாம் பெருசா சொல்லலாம், பெரியார் பூமி எல்லாம் சொல்லலாம். அடிப்படையில் நமக்கு ஜாதி உணர்வு மிக அதிகம். அது சில பேர்த்துக்கிட்ட பேசும்போது உங்க பேரை சொல்ல மாட்டாங்க. அந்த சிவந்தமொழியார் இருக்கிற தெரியுமில்ல, அப்புறம் தான் உங்க பேர் சொல்லுவோம். முதல்ல உங்க ஜாதி, அப்புறம் தான் உங்க பேர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் எடுத்தெடுப்பில் அதை சொல்லுவார். உங்களுக்கு கூட தெரியுங்க, அவர் அந்த ஜாதியை சார்ந்தவர், பேரை சொல்லுங்க. பேரே வராது அவருக்கு, முதல்ல வந்து ஜாதி தான். ஜாதி வந்து அவ ரத்தத்துல ஊறி போன ஒரு விஷயம். அதுல இருந்து வெளியே வருது அவ்வளவு சுலபம். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை நீ சேர்த்து இருக்கிற, வாழ்த்துக்கள், பெரிய சாதனை, இல்லைன்னு சொல்லல. அதை ஆட்சிக்கு வர்றதுக்கான வழியை மாத்து. அதுக்கு நீ தலைவர்கள் நம்பிக்கைக்குள்ள மாறணும். இல்ல வன்னியர்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப. அது காரணம் என்ன காரணங்க, பெரிய ஜாதிங்க. எல்லா கட்சியிலுமே வன்னியர்கள் இருக்காங்க, சக்தி வாய்ந்தவர்களா இருக்காங்க. இப்ப திமுக வந்து 2வது இடத்துல இருக்கிறது துரைமுருகன், அவங்க ஜாதியை சேர்ந்தவர். அண்ணா திமுக வந்து சி வி சண்முகம், KP முனுசாமி போன்றவர்கள்லாம் வன்னியர்கள், பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க முழு ஒட்டுமொத்த வன்னியர் இனமா அப்பா அம்மா பின்னாடி போகலையே. அவங்களாம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டதுனால தானே அவங்க விழுந்துட்டாங்க. அதனாலதான் விழுந்தாங்க. ஏன் அந்த ஒரு புள்ளியில ஒன்றிணைய மாட்டுறாங்க சார் அவங்க? அந்தந்த ஊருக்குன்னு ஒரு இது இருக்குங்க. இதுல வந்து என்னன்னாக்கா, ஜாதிக்குள்ளாரே ஜாதி உள் ஒதுக்கீடுலாம் வந்துருக்கு. ஒவ்வொரு இந்த மாதிரியான பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-4 பிரிவுகள் இருக்குது. இப்போ வன்னியர்களே நம்ம பார்த்தோம்னாக்கா படையாச்சி இருக்குது, கவுண்டர் இருக்குது, நாயக்கர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனை பிரிவுகள் இருக்குது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இது இல்லை. அதே மாதிரி முக்குளத்தூர் எடுத்திங்கன்னா கள்ளர், மறவர், அகமுடையர் பிரிச்சுக்கிட்டு போயிடுது. இப்போ பட்டியலினத்தில் சேர்ந்தவங்க உங்களுக்கு தெரியும், 4 வகையான வர்ணங்கள் இருக்கு. அதனால ஒருத்தர் சேர மாட்டாங்க. ஐயர் ஐயங்கர் 1000 அடிச்சுக்கிட்டாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அதை பத்தி நமக்கு வேணும். அதை பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் காரணம். நம்ம இப்ப என்ன சொல்றோம், மாமல்லபுரத்துல நீ பிரமாதமான ஒரு கூட்டத்தை காட்டியிருக்க, அதை ஓட்டா மாத்து. விஜய்க்கு அதை தான் சொல்றேன், ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வருது, அதை ஓட்டா மாத்து. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம்.
முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அவர்களின் குடும்பத்தினரே இவங்க மீது அதிக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. காடுவெட்டி குருவெல்லாம் தாங்க முதல்ல அந்த கட்சியை ஆரம்பிச்சவங்க. கடைசியா வந்தது தானே ராமதாஸ் அன்புமணி. இன்னும் அன்புமணிக்கு எகென்ஸ்டா உருவானது தானே தேமுதிக. விஜயகாந்தா தானே கேட்டார், தேர்தலே நிக்காத உன் மகனை கொண்டு போய் மந்திரி ஆக்குறியா அப்படின்னு சொல்லி தானே தேமுதிகவை ஆரம்பிச்சார். அவர் என்ன சொன்னார், என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது எங்கள் கட்சியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தால் என்னை சவுக்கால் அடியுங்கள்னார் ராமதாஸ். அதுக்கப்புறம் அவங்க மொத்த கட்சியும் அவங்க குடும்பம் தான் இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு நம்மளையெல்லாம் திட்டி என்ன பண்றது? அதெல்லாம் சரி பண்ணுங்க. நன்றி சார்.